ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை வச்சு ஒரு தொகையல், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸ். வாங்க, ஒரு கருவேப்பிலை வச்சு ஒரு தொகையல் சாரத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் எடுத்துக்கூட நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நான் நல்லா ஒரு கப்பு கருவேப்பிலை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி காய வச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கையில் பார்த்தீங்கன்னா 2 பிடிச்ச பிடி வரும். நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது நம்ம விட்ட எண்ணெய் ஸ்லைட்டாக சுட்டுருக்கு. அந்த கருவேப்பிலையை சேர்த்துறேன். கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் நல்லா கிறிஸ்பாக ரோஸ்ட் பண்ணுங்க. இதுலேயே இன்னும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய். நான் ஒரு 12 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா வருது. இந்த கருவேப்பிலை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது எண்ணெயில் இந்த மிளகாயும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு, நம்மளோட கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து. காஞ்ச மிளகாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாப் அவுட் ஆகிருக்கு. சேர்த்துருங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்துங்க தனியாக. இதே கடாய் மறுபடியும் ஆன் பண்ணி அதில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய். ஒரு 15 சின்ன வெங்காயம் பிடிச்சபடி வச்சுங்களேன். சின்னதும் பெருசுமா சின்ன வெங்காயம் லைட்டாக வதக்குங்க. சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது 4 பல்லு பூண்டு, நல்ல ஒரு சிறு துண்டு இஞ்சி, இது ஒரு சிறு துண்டு புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, புட்டுக்கடலை, உடச்ச கடலை, ரோஸ்டட் கிராம். பொதுவாக இது ஒரு மகாராஷ்டிரன் டிஷ்ஷு. நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கு செய்கிற தொகையில் உடச்ச கடலை சேர்த்து அவ்வளோவா செய்ய மாட்டோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து செய்வோம். இவங்க உடச்ச கடலை வச்சு செய்வாங்க. அதுதான் இந்த டிஷ்ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுலேயே கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், இதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்ல ஒரு பரட்டிட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய், அந்த பாதியில் பாதி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை சேர்த்துறேங்க. தேங்காய் சேர்த்த கையோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த தேங்காய் வச்சு இந்த தட்டிலேயே இதை எடுத்துறேன். இப்போது இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதுவும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அரைக்கணும். அரைக்கும் போது எப்படி அரைக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மிளகாவில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு முதல்ல மிளகா, கருவேப்பிலை, இதை நான் ஒரு முதல்ல ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடுறேன். கருவேப்பிலையும் மிளகாவத்தில் இந்த மாதிரி அரைச்சிடுங்க முதல்ல. இப்போ இதுக்கு மேலே இந்த மற்ற பொருட்களை சேர்த்துறேங்க. இதை நம்ம துவையல் பதத்துக்கு அரைக்கணும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைங்க. இந்த மாதிரி தெரிச்சிருங்க. ஸ்லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். உப்பு, புளிப்பு, காரம்லாம் ஃபென்டாஸ்டிக். சாதத்து கூட நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே வேணாம். இப்போது இந்த தொகையிலுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கம்பல்சரி இல்லை. தாளிப்பு ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாளிப்பு போட வேணாம். பட் எனக்கு தாளிப்பு போட்டால் பிடிக்கும். ஆனால் தாளிப்பு நம்ம அந்த வெங்காயம்லாம் வதக்கணும்ல, அதே பேனு சும்மா ஒரு
1/2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துங்க. நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து இன்னும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆட்டும். கடுகு கிராக்கில் ஆகிட்டு போது கொஞ்சமாக ஜீரகம், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட உளுத்தம்பருப்பு கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த தாளிப்பை சேர்த்துறேன். நம்மளோட கருவேப்பிலை வச்சு செஞ்ச ஒரு தொகையல் அட்டகாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஃப்ளேவர், கருவேப்பிலை ஃப்ளேவர், அந்த தேங்காய் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கருவேப்பிலையை வச்சு செஞ்ச ஒரு தொகையல் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. சாதத்து கூட நல்லாயிருக்கும், டிஃபன் எடுத்து கூட நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி சேர்த்து செய்யலை, அதனால் 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா. நம்ம லக்ஷ் போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.